ஈ.வே. ராமசாமிக்கு பதில் 72ஆம் வயதில் ராஜாஜி திருமணம் முடித்திருந்தால். பார்ப்பனியம் பெண்ணை அடிமைப்படுத்துகிறது என ஈ.வே. ராமசாமியை உருட்டி இருப்பார். ஒரு செயலை தான் செய்தால் ஒரு விதமாகவும். அடுத்தவர் செய்தால் ஒரு மாதிரியும் பார்க்கிற அறிவு மோசடித்தன்மை ஈ.வே. ராமசாமியிடம் நிறையத்தான் இருந்தது. அதைப்பற்றி இந்த காணொளியில் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ.வே. ராமசாமி தம் காலம் போன கடைசி காலத்தில் மணியம்மையை மணம் முடிக்க விரும்பி. அது பற்றி தம் பார்ப்பன நண்பராம் ராஜாஜியிடம் ஆலோசனை கேட்க. அதற்கு ராஜாஜி ஈ.வே. ராமசாமிக்கு எழுதிய கடிதம் இது. 16 முதல் 31 டிசம்பர் 2017 உண்மை இதழிலிருந்து. அன்புக்குரிய ஆப்த நண்பருக்கு தங்களுடைய கடிதம் இன்றுதான் வெளியூரிலிருந்து திரும்பியதும் பார்த்தேன். என்பால் தாங்கள் காட்டும் அன்பை கண்டு நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அன்பு நாட்டுக்கு எந்த விதத்திலாவது உதவும். தங்களுடைய கடிதத்தில் கண்டிருக்கும் விஷயத்தில் ஒரு கஷ்டம் இருக்கிறது. அதாவது என்னுடைய பதவி. இந்த பதவியை வகிப்பவன் அந்த பதவியை வகித்து வரும் காலத்தில் சாட்சி கையொப்பமிடுவது அல்லது அதிகாரிகள் முன்னிலையில் அத்தாட்சியாக நிற்பது. இதற்கெல்லாம் பெரும் பதவியை ஒட்டிய வழக்கத்திற்கும் பதவியின் கவுரவத்துக்கும் ஒவ்வாத காரியம் என்று இவ்விடத்திய உத்தியோகக் கூட்டம் அபிப்பிராயப்படுவார்கள். என் அன்புக்கு அடையாளமாக வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமேயொழிய சாட்சி கையொப்பத்துக்காக போவது அசாத்தியம். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக உலக அனுபவத்தில் என்னைவிட தங்களுக்கு அனுபவம் அதிகம். 30 வயது பெண் தங்களுக்கு பின் தங்களிடம் எவ்வளவு பக்தியும் அன்பும் இருந்த போதிலும் சொத்தை தாங்கள் எண்ணுகிறபடி பரிபாலனம் செய்வாள் என்று நம்புவதில் பயனில்லை. அதற்காக நிபந்தனைகள் வைத்துச் சாசனம் எழுதினால் அது தகராறு களுக்கும் மனோவேதனைக்கும் நீடித்த வியாச்சியங்களுக்கும் தான் காரணமாகும். இதையெல்லாம் யோசித்து எப்படிச் செய்ய வேண்டுமோ அப்படிச் செய்வீர்கள். தங்களுடைய வயதையும் நான் தங்கள் பால் வைத்திருக்கும் அன்பையும் கருதி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த வயசில் விவாக எண்ணம் வேண்டாம் என்பது என் அபிப்பிராயம். ஆகையால் ஒரு வருடமாவது ஒத்தி வைத்து பிறகு மனத்தில் எண்ணங்கள் ஊர்ஜிதப்பட்ட பின் செய்வது நலம். எழுதத் தோன்றியதெல்லாம் எழுதினேன். மன்னிக்க வேண்டும். இவை அன்புடன் ராஜகோபாலாச்சாரி. இந்த கடிதம் குறித்து கி. வீரமணி அன்னை மணியம்மையார் அவர்கள் மீது தந்தை பெரியார் நம்பிக்கை வைத்தார். ராஜகோபாலாச்சாரியார் சந்தேகப்பட்டார். எது சரியென்று ஆயிற்று. தந்தை பெரியார் தாமே வென்றார். ராஜகோபாலாச்சாரியாருடைய கருத்து வெல்லவில்லை. உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையில் அறிவு உள்ளவர் என்று சொல்லப்பட்ட ராஜகோபாலாச்சாரியாருடைய கருத்து வெல்லவில்லை. ஐயாவின் சிந்தனையே நம்பிக்கையே முடிவே தானே வென்றது என்கிறார். ஈ.வே. ராமசாமியின் காலம் போன கடைசி கால திருமண ஆசைக்கு கி. வீரமணி சொன்னது போல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அறிவு கொண்டிருந்த ராஜகோபாலாச்சாரி என்ன செய்திருக்க வேண்டும். இந்த கடிதத்தில் சொல்லி இருந்தது போல் செய்தது சரி தானா என பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்றளவும் ஈ.வே. ராமசாமியின் திருமணத்திற்கு வக்காலத்து வாங்கும் கி. வீரமணி வகையறாக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. ஈ.வே. ராமசாமியைப் போல் சுடுகாட்டுக்கு போகிற வயசில் ராஜகோபாலாச்சாரிக்கு திருமண ஆசை வந்திருந்து ஈ.வே. ராமசாமியிடம் ஆலோசனை கேட்டிருந்தால் ஈ.வே. ராமசாமி ராஜாஜியைப் போல் இக்கடிதத்தில் குறிப்பிட்டது போல் சாந்தமாக பேசி இருப்பாரா? பகுத்தறிவை காட்டென்று காட்டி இருக்க மாட்டார். பார்ப்பனிய மதம் பெண்களை அடிமைபாப்படுத்துகிறது என்பதற்கு நண்பர் ராஜகோபாலாச்சாரியின் திருமணமே மிக சிறந்த உதாரணம் என உருட்டியிருப்பார். ஆக தான் செய்த காரியத்தையே ராஜகோபாலாச்சாரி செய்து இருந்தால் ஈ.வே. ராமசாமியின் அணுகுமுறையே வேறு மாதிரி இருந்திருக்கும். தன் வளர்ச்சிக்கும் தன் இயக்க வளர்ச்சிக்கும் இந்த திருமணத்தை ஒரு ஆயுதமாக எடுத்து
அதையும் இந்து மத இழிவாக பேசி இன்னும் மிக போராளியாக தன்னை காட்டிக் கொள்ள அந்த திருமணத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார். அது தான் ஈவே ராமசாமி. அந்த சூதுவாது தெரியாத ராஜகோபாலாச்சாரி கேணத்தனமாக ஈவே ராமசாமிக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார். அந்த கடிதத்தில் ஈவே ராமசாமியின் திருமணத்தை ஏற்க முடியாததற்கு 2 காரணங்களை சொல்கிறார் ராஜகோபாலாச்சாரி. ஒன்று, தாம் வகிக்கிற பதவியின் காரணமாக திருமண சாட்சி கையெழுத்திட முடியாது என்று. மற்றது, உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான பெண் கடைசிவரை நீங்கள் விரும்பியது போல் சொத்தை நிர்வகிப்பாரா, அதனால் வேதனையும் தகராறும் தான் வரும் என்றாரே ஒழிய நீங்கள் மக்களுக்கு காலமெல்லாம் போதித்த விஷயத்திலிருந்து முட்டாள்தனமாக முரண்படுகிறீர்கள். சொன்னது ஒன்று, செய்வது வேறொன்றாக உள்ளது என ஈவே ராமசாமியின் பித்தலாட்டங்களை எடுத்து வைப்பதில் தவறி போனார். ஈவே ராமசாமியின் காலம் போன கடைசி கால திருமணத்தை சாட்டி அதை அரசியலாக்கி அண்ணாதுரை தனக்கொரு சிறப்பான அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டது போல் ராஜகோபாலாச்சாரி ஈவே ராமசாமியின் திருமணத்தை வைத்து பிழைக்க தெரியாத நபராக போனார். அதே நேரம் அண்ணாதுரை ஈவே ராமசாமியின் திருமணத்தை அரசியலாக்கினாலும் அந்த சுயநலத்தின் பின்னால் பொதுநலமும் இருந்தது. என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது, எப்படியாவது அப்படி ஓர் எண்ணம் வந்து தொலைந்தால் தும்பு அருந்ததாக, அதாவது விதவையாக, ஒரு 40-50 வயதானதாக ஒரு கிழத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே. பச்சை கொடி போல ஒரு பெண்ணை, வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய வயதும் பக்குவமும் கொண்ட பெண்ணை கலியாணம் செய்து கொள்வதா? காரணம் 1000 காட்டட்டுமே, காட்டினாலும் எந்த மானமுள்ளவன் அந்த கலியாணத்தைச் சரியென்று கூறுவான்? யாருக்குச் சம்மதம் வரும்? என்று ஈவே ராமசாமி சொன்னதை தானே உதாரணமாக எடுத்து அண்ணாதுரை பேசினார். ஈவே ராமசாமி உபதேசிக்காத எதையும் அண்ணாதுரை சொல்லி ஈவே ராமசாமியின் திருமணத்தை சாடவில்லையே. இதற்கு ஈவே ராமசாமியிடம் இருந்து நேர்மையான பதில் வரவில்லை, மாறாக ஆத்திரம்தான் வந்தது. மாடுகளுக்கு தினவெடுத்தால் உரசிக் கொள்ள தேய்ப்புக்கள் நட்டு வைக்கும் இந்து மக்கள் விதவைகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என கேட்ட ஈவே ராமசாமி, அதே கேடு கெட்ட செயலை செய்யலாமா? தன் மூத்திரப்பையையே அடுத்தவனை சுமக்கவிட்ட ஈவே ராமசாமி, மணியம்மைக்கு என்ன சுகம் தந்துவிட முடியும் என அறிவு நாணயமுள்ள ஒவ்வொருவனும் கேட்பானே. அப்படி தான் அண்ணாதுரை கேட்டார். ஆனால் ராஜகோபாலாச்சாரி அப்படி எல்லாம் கேட்கவில்லை. அதனால் தான் கி. வீரமணியெல்லாம் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரையில் அறிவு உள்ளவர் என்று சொல்லப்பட்ட இராஜகோபாலாச்சாரியார் என்று நக்கலடிகிறார். ராஜாஜியும் ஈவே ராமசாமி தம் திருமண பேச்சை துவங்கியதுமே தமிழர்களுக்கு திருமண முறையே இல்லாமல் இருந்தது. பார்ப்பான் தான் கொண்டு வந்தது என்கிறீர்கள். பார்ப்பான் கொண்டு வந்ததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? அதிலும் திருமணம் பெண்களை அடிமைப்படுத்துவதாக வேறு சொல்கிறீர்கள். பிறகேன் உங்களுக்கு திருமணம்? நாகம்மையை பகுத்தறிவில்லாத காலத்தில் முடித்தீர்கள். பகுத்தறிவு வந்த பின் மணியம்மையை திருமணம் என்கிற பெயரில் அடிமைப்படுத்தலாமா? வயது வித்தியாசத்துடன் நடக்கிற பார்ப்பனர் நடத்தி வைக்கிற திருமணத்தை பற்றி என்ன சொன்னீர்கள்? வைதிக கலியாணத்தில் வயதுக்கிரமங்களை தக்க பருவங்களை முக்கியமாய் கவனிப்பதில்லை. தக்க பருவம் வருவதற்கு முன்பு பெண்களுக்கு கலியாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்து வருகின்றது. உதாரணமாக 10 வயது வந்தால் ஒருவனுக்கு பிடித்துக்கொடு என்று சொல்லும் பழமொழியை பார்த்தால் விளங்கும். 50-60 வயதான ஆண் கிழத்துக்கு 10-12 வயது பெண் குழந்தையை பிடித்து தாலி கட்டி விடுகிறார்கள். கலியாண விஷயத்தில் ஆண்களுக்கு கிழம் என்பதே இல்லையாம். இந்த விஷயத்திலும் சுயமரியாதை கலியாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும் என்றெல்லாம் சொன்ன நீங்கள் வயது வித்தியாசம் பார்க்க விரும்பாமல் மணியம்மையை மணம் முடித்து நீங்களும் கிழமே கிடையாது என நிரூபிக்க முயல்கிறீர்களா என்றல்லவா ராஜகோபாலாச்சாரி கேட்டிருக்க வேண்டும். கேட்கவில்லை.
அண்ணாதுரை ஈ.வே. ராமசாமி தம் தலைவராக இருந்தபோதும் தலைவரின் தவறை தட்டி கேட்க தயங்கவில்லை. அதனால் தீக்க பேர்வழிகளாலேயே போற்றப்படுகிறார். ஆனால் ராஜகோபாலாச்சாரியோ ஈ.வே. ராமசாமி தம் நண்பர் என்பதால் தவறென தெரிந்தும் மென்மையான போக்கையே கடைபிடித்திருந்தாலும் இன்றைக்கு ஈ.வே. ராவாதிகளாலேயே தூற்றப்படுகிறார். இதனால் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தவறென தெரிந்தால் அதை தைரியமாக தட்டிக்கேள். பெரியார் சிறியார் என்றெல்லாம் பார்க்காதே. அவ்வாறு பார்த்தால் உன் அறிவுக்கு தான் இழுக்கு என அறிந்து கொள்ள முடிகிறதா?